அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடு அல்லது நிலம் வாங்குவதற்கு முன்பாக லீகலாக எப்படி செக் பண்ணுறது, எப்படி ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது, இந்த இடத்துல இந்த வீட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குவதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சொத்தோட பேரண்டல் டாக்குமெண்ட், தாய் பத்திரம். இந்த தாய் பத்திரத்திலிருந்து அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக யார் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்களோ அந்த நேம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர்னஸ் தெரியும். எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதிலே பார்க்கும்போது ஒரு ப்ராப்பராக தெரியும். அடுத்து பட்டா நம்ம பார்க்கும்போதும் அதில் அந்த ஃப்ளோ அப்படி நல்லா கரெக்டாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் எந்தவித பிரச்சனையும் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் நம்ம அதை பார்த்துக்கணும். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த இன்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இப்போ பல இடங்களில் எப்படி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேக்காக ஒரு ஓனர் இருப்பார். அந்த ஓனர் ஒருத்தர்கிட்ட அந்த இடத்த விற்கிறதுக்காண்டியோ இல்லை அந்த வீடை விற்கிறதுக்காண்டியோ பேசி இது பண்ணி நம்பிக்கையின் பேரில் அந்த கிளையண்ட் அவங்களுக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு நேமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தர சொல்லும்போது அவங்க டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. என்னன்னு பார்க்கும்போது தான் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த நீங்கள் பணம் கொடுத்தவரின் பேர்லேயே இருக்காது, ஒரு ஃபேக்கானவருங்கிறது தெரிய வரும். இது பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அது கடைசியில் நீங்கள் ஒரு சில எவிடன்ஸ் வச்சு நீங்கள் அட்வொகேட் மூலியமாக கோர்ட்டில் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பல ப்ரொசீடிங்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திரும்ப உங்கள் அமௌண்ட்டை வாங்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடும். அதனால் முன்கூட்டி எச்சரிக்கையாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் இப்போ கம்பல்சரி ஆயிடுச்சு. அதனால் சேல் அக்ரிமெண்ட் மூலியமாக மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் அந்த ப்ராப்பர்ட்டியை மார்க்கேஜ் பண்ணியிருக்காங்களா, இபி சார்ஜ், வாட்டர் சார்ஜ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்க எல்லாமே நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வாங்க போகிறோடைய சொத்தோட ஓனர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த ஓனருடைய டெத் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பார்க்கணும். மற்றும் வாரிசு சான்றிதழையும் நீங்கள் பார்த்துக்கிறது தான் நல்லது. அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் மூவ் பண்ணுறது ரொம்ப லீகலாக இருக்கும். இப்போது பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பில்டிங் அப்ரூவ்டு பிளானான்னு பார்த்துக்கணும். நாங்கள் நேரில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஈஸியாக நீங்களாக ஒரு முடிவுக்கு வாங்குறதுங்கிறது அவ்வளோ சேஃப்டியான விஷயமாக இருக்காது. ஒரு சில பேர் கவர்மெண்ட் இடத்தையே ஃபேக்காக ஏமாற்றி விற்க முயற்சி பண்ணுறார்கள். அதனால் இப்போ ப்ரைவேட்டாக இருக்குன்னா சேல் டீடு போட்டிருப்பாங்க, பட்டா செக் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. கவர்மெண்ட் இடத்த யாராலையுமே விற்க முடியாது. அது கவர்மெண்ட்டோட டிசிஷன், கவர்மெண்ட்டோட பர்பஸ்க்காண்டி வச்சுருக்கிறது. இப்போ ஃபேக்காக நிறைய பேர் ஸ்டாம்ப் பேப்பர் மூலியமாகவும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் மூலியமாகவும் ஏமாற்றி நிறைய பேர்ட்ட விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஓவராலாக ஒரு லீகல் ஒப்பீனியன் நீங்கள் கேட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.